வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பதிவுல நாம பார்க்க போறது ஜூன் மாத ராசி பலன் 2025. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பல விஷயங்கள் சாதகமாக அமையும். மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின் 4ஆம் வீட்டில் பலமிழந்த கடக ராசியில் அமர்வதால் உடல் நலக் குறைவையும் தரலாம். ஆனால் 7ஆம் தேதி முதல் உங்களின் 5ஆம் வீட்டில் இடம்பெயர்ந்து படைக்கும் ராஜயோகம் உங்களுக்கு கல்வி மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றியைத் தரும். இந்த மாதம் மாணவர்களுக்கு சவால்கள் இருக்கும் மற்றும் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடும். மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும். காதல் உறவுகளுக்கு மாதம் பலவீனமாக உள்ளது. நீங்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்களுக்கு இடையே தவறான புரிதல் மற்றும் சண்டை சூழ்நிலை ஏற்படலாம். நிதி ரீதியாக சில செலவுகள் இருக்கும். இருப்பினும் உங்கள் வருமானத்தில் நல்ல அதிகரிப்பு இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும். இதன் மூலம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். சகோதர சகோதரிகள் உங்களின் பணியில் உறுதுணையாக இருப்பார்கள். உடல்நலக் கோளாறுகள் தாயாரை தொந்தரவு செய்யலாம். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். வேலை செய்பவர்கள் சலசலப்பை சந்திக்க நேரிடும். வேலை சம்பந்தமாக நீண்ட பயணங்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மற்றும் சில நோய்களுக்கு நீங்கள் இரையாகலாம் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மதச் செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிறு புனித யாத்திரைகள் மேற்கொள்ளலாம். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலையில் அலைச்சல் ஏற்படும். குரு பகவானின் பார்வையும் 7வது வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் நல்ல நிலைமைகள் காணப்படும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை இல்லை. இதனால் கல்வியில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்பட்டு படிப்பில் ஆர்வம் குறையும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் 4ஆம் வீட்டில் வலுவிழந்த கடக ராசியில் அமர்வதால் தாயாருடன் சண்டை வரலாம். மாதம் முழுவதும் 5வது வீட்டில் கேது பகவான் இருப்பது ஒருவருக்கொருவர் தவறான புரிதலை ஊக்குவிக்கும். இது உங்கள் உறவில் அடிக்கடி பதற்றம் அல்லது மோதல்கள் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும். திருமண ஜாதகக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்து மாதம் முழுவதும் உங்கள் 7வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் உறவில் அன்பையும் பாசத்தையும் அதிகரிப்பது மட்டுமின்றி காதல் மற்றும் இனிமை நிறைந்த தருணங்களாக இருக்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் இருப்பார். உங்கள் செலவுகளில் சீரான தன்மையை பராமரிக்கும் மற்றும் செலவுகள் தொடரும். ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் மற்றும் வியாபாரத்தில் நிதி ஆதாயமும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாலும் மாத தொடக்கத்தில் கடக ராசியில் செவ்வாய் இருப்பதால் நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். பரிகாரம்: புதன்கிழமை அன்று ஸ்ரீ கணபதிக்கு அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.